தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு கரையின் மடியில் நதியும் தூங்கும் கவலை மறந்து தூங்கு இரவின் மடியில் உலகம் தூங்கும் இனிய கனவில் தூங்கு தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு காதல் என்றால் கவலையா கண்ணில் நீரில் திவலையா நோயானே உயிரும் நீயானே இரவில் காயும் முழுநிலா எனக்கு மட்டும் சுடும் நிலா மாறாயும் என்னை நீ சேராயோ தூங்க வைக்கும் நிலையவே தூக்கமின்றி நீயே வாடினாயோ தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு மாலை வானில் கதிரும் சாயும் மடியில் சாய்ந்து தூங்கடா பூமியாவும் தூங்கும் போது பூவை நீயும் தூங்கடா மலரில் காதல் பனிக்கு தெரியும் என் மனதில் காதல் தெரியுமா சொல்ல வார்த்தை கோடிதான் உரை நேரில்
இன்னொருத்த ஏதோ மேஜிக் பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பெரிய பட்ஜெட் இல்லை, கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டுக்கே வந்து இவ்வளோ சூப்பராக இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஓகேண்ணா, ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர், தேங்க்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், யாரும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை சாஞ்சு படைத்தோம்னு வைங்க, இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு பேசுகிறேங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா, கண்டிப்பாக. பரவாயில்ல. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது என்னன்னு தெரியாது, இந்த காம்பனண்ட்டுக்கு இம்பனண்ட்டுங்கிறீங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரிங்கண்ணா. சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கே நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணது பெரிய விஷயம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம் நம்ம ஓகேலாம். ஓகே சூப்பர். இதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு என்னன்னா கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நான் ஒரு சொன்னேன் நம்ம, பட் ஆனால் இந்த மியூசிக் கேட்கறதுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காலையிலலாம் போடுவோம் பாட்டெல்லாம் வீட்லேயும் கூட. சரிங்க. பட் இது வந்து நீங்கள் பக்காவாக பண்ணியிருக்காருங்க. ஓகேண்ணா, சூப்பர். நான் கன்வே பண்ணிடுறேன் அவர்கிட்ட. இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ரைட். என்னன்னா இதுக்காக நம்ம பெரிய பட்ஜெட் ஒன்றும் கொடுக்கல. ஆமாம், இருக்கிறது இதுக்கு மீதிக்கு தான். நான் இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இல்லை அதான் நீங்கள் அந்த வண்டியில் கம்பேரிசன் கேட்கும்போது நான் அதான் சொன்னேன். ஏன்னா அதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் அதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சார். அருமையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காருங்க, அருமை. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு இவ்வளோ பண்ணது ரொம்ப எனக்கு ஓகே. ஓகே, ஏன்னா இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்மளோட பட்ஜெட்டுக்கு, ஏன்னா நம்ம மினிமல் பட்ஜெட்டுக்கு என்ன நம்மளால பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நம்ம அதை கொடுத்துருக்கோம்னா, வித் காம்பனன்ஸ் அண்ட் டியூனிங்கோட எல்லாமே ஓகேங்க. இது கம்ப்ளீட்லி எனக்கு வந்து ஆடியோ ஓகே. எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. பட் கேட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரெக்கார்டிங் ரூம் உட்காந்துருக்கிற மாதிரி, சீரிஸ் தேட்டர் இருக்கிற மாதிரி. இந்த சீரிஸ் தேட்டரில் தான் இந்த மாதிரிலாம் கையில் காலையெல்லாம் சவுண்ட் வந்து கிடக்கு. ரைட்ண்ணா, ஓகே. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அது சந்தோஷம். சூப்பர் சூப்பர். நான் கூப்பிட்டு பேசுகிறேங்க. ரைட்ண்ணா, நீங்கள் பேசுங்க. நீங்கள் இன்னும் நிறைய மல்டிபிள் சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே தனியாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டியூனிங் ஏதாவது இது பண்ணணும், கொஞ்சம் ஏற்றணும் இருக்கணும், எது நீங்கள் நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அது பண்ணலாம். ஏன்னா அதை நீங்கள் உட்கார வச்சு நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு, சரிங்களா? நியூ கிராண்ட் விட்டாரா பேஸ் மாடல் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய கிராண்ட் விட்டாரா நம்ம ஆல்ரெடி 1 year 2 years முன்னாடியே நம்ம போட்டுட்டோம். வண்டி லான்ச் பண்ணப்பே நம்ம ஒரு ஃபுல் வண்டி கம்ப்ளீட்டாக அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக பேஸ் டு டாப்பு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கிராண்ட் விட்டாரா பண்ணிட்டோம். இந்த வண்டியிலே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஓஇ ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 17 inch மாருதியோட ஜென்யூன் அலாய் வீல்ஸ்லாம் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக கஸ்டமர் ஆல்மோஸ்ட் ஒரு டாப்புக்கு ஈக்குவலாக ஒரு ஃபுல் கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, அப்போல்ஸ்ட்ரி ஒர்க்ஸு, தென் ஆடியோ, பட்ஜெட் ஆடியோ செட்டப் கேட்டிருக்காங்க. தென் 360 degree கேமரா, லைட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ எனக்கு ஒரு அழகான லுக்குக்கு கஸ்டமர் மாற்றி தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்டீரியரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து சிக்மா மாடல். ஸோ டோட்டல் இன்டீரியர் ஸ்டீரிங்லேருந்து டேஷ்போர்டு, டோர் பேடு எல்லாத்தையுமே டோட்டலாக கஸ்டமர் ஒரு tan and black இன்டீரியர் தீம் கேட்டிருக்காங்க, அதுக்கு பண்ண போகிறோம். தென் அதே மாதிரி 10 inch டிஸ்பிளே, 360 மாருதியோட ஜென்யூன் ஓஇ ஸ்பேஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. கியர் நாப், யூஎஸ்பி, ஐஆர்வி மிரர், ஸ்டீரிங் இந்த மாதிரிலாம் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் லுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்மா மாடல். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெல்டா வரும். டெல்டாவில் கூட ஆல்மோஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த கிராண்ட் விட்டாரை வந்து சிக்மா எடுத்து பண்ணுறது வந்து வேல்யூ ஃபார் மணிங்கிறதுனால நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் விட்டாரால் சிக்மா எடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ சன்ரூஃப் வேணாங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு மாடல் இதில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம டேம்பிங் பண்ணிட்டோம். பிகாஸ் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது போக கஸ்டமர் வந்து எனக்கு எந்த ரேட்லிங் நாய்ஸ், டோர் நாய்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எல்லா டோர்ஸுமே பக்காவாக டேம்ப் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டியோட காம்பனண்ட் அண்ட் கோஆக்சல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் வந்து கோஆக்சல் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் வந்து காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணி அந்த டியூட்டர் கூட நம்ம வந்து எங்கேயுமே ட்ரில் இந்த ஹோல்லாம் போடாமல் அதுக்கு ஜென்யூன் ட்வீட்டர் கப் மாருதியோடது வாங்கி அதுலேயே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. அதே மாதிரி நார்மல் ஸ்டீரிங் எடுத்துகிட்டு வண்டியோட வர டாப் அண்ட் ஆல்ஃபாவோட ஸ்டீரிங்கில் மீடியா க்ரூஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அது போக இன்டீரியர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த டேஷ்போர்ட் பாருங்கள், ஒரு டேன் தீமில் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி 10 inch மோக்கோவோட 4GB RAM 64 வயர்லெஸ் கார்ப்பில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வித் 360 degree கேமராவோட கஸ்டமருக்கு ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டு, ரியரு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே வந்து நம்ம சார்ட் போட்டு கஸ்டமருக்கு ப்ராப்பர் கேலிப்ரேஷனோடு கொடுத்துட்டோம். கஸ்டமர் இண்டிகேட்டர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டேன் கான்செப்ட்டு அண்டு பிளாக். ஸோ டேனில் வந்து ஃபுல்லாக லெதர்லேயே ரேப் பண்ணியிருக்கோம். டேஷ்போர்டு, டோர் பேடு எல்லாமே லெதர் ரேப் பண்ணிட்டோம். அதே மாதிரி டாப் அண்ட் ஸ்டீரிங்கும் இன்ஸ்டால் பண்ணி மீடியா அண்ட் க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இந்த க்ரூஸ் வந்து ஆல்ரெடி செப்பரேட்டாக இதுக்குன்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு லைவ் ட்ரைவும் நம்ம காமிச்சிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தனியாக ஒரு செப்பரேட் ஷார்ட்ஸ் நம்ம பேஜில் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பஃப் பண்ணி ஒரு பக்கெட் சீட் டைப்பில்
டேன் அண்ட் பிளாக் தீமில் டியூவல் டோனில் பண்ணிட்டோம். அதேமாதிரி ஆம்ரெஸ்ட்டும் நம்ம டியூவல் டோன்லேயே டேன் அண்ட் பிளாக் தீமில் லெதர் ரேப் பண்ணியிருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக லெதர் ரேப் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வந்து ஃபுல்லாகவே மாருதியோட ஜென்யூன் டாப் அண்ட் ஸ்டீரிங்னால இதுலேயே லெதர் ரேப்போட தான் வரும். பட் இந்த க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணி எந்த எரர் அண்ட் ஃப்ளாஸ் இல்லாமல் பக்காவாக எல்லாமே கேலிப்ரேட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போது பேக் சைட்ஸும் பார்த்திங்கன்னா பேக் சைட் டோர்ஸும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லெதர் ரேப் பண்ணியாச்சு. ஸோ மொத்தத்தில் வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லெதர் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே பெயிண்ட் பண்ணாமல் எல்லாமே மேக்ஸிமம் லெதர்ஸ்லேயே எல்லாமே ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. பிகாஸ் அது கொஞ்சம் குஷனாகவும் இருக்கும், கை வைக்கிறப்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ண நல்லா இருக்குங்கிறதுனால லைஃபும் நல்லா வருங்கிறதுனால கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேக் சீட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே பஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக டேன் அண்ட் பிளாக் தீமில் சீட்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல் மேட்டு இதெல்லாமே இன்டீரியர் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. இந்த ஏசி வென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஸ்டைலிங் கிட் தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏசி வென்ஸு, அதுக்கப்புறம் சென்ட்ரு ஏசி வென்ஸு, டிஸ்பிளேயோட பேனலு, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏசி வென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசி பிளாக் கிட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ட்வீட்டர் கப் மாருதியோட ஜென்யூன் ட்வீட்டர் கப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக IRVM மிரர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது டே அண்ட் நைட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பின்னாடி வர வண்டியோட கிளாஸ் எல்லாத்தையும் அதுவே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அது மாருதியோட ஜென்யூன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் OE கியர் நாப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் USB போர்ட் கூட மாருதியோட ஜென்யூன் USB போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா சாங்ஸுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இதில் வேறு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ஃபுல்லாக வைப்ரோமேக்ஸில் 2.0mm திக்னஸில் டேம்ப் பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி மோக்கோட 10 inch 4GB 64 ஒயர்லெஸ் கார்ப்பில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வித் 360 பண்ணிட்டோம். இன்ஃபினிட்டியோட காம்பனன்ட் கோஆக்சல், சவுண்ட் மைனஸ் 4 சேனல் லேம்ப், 10 inch போல்ட் சப்வூஃபர், ப்ராசர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலி டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே மாற்றிட்டோம். தென் சேஃப்டி பம்பர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாமே மேட் ஃபினிஷில் தான் வரும். இந்த ஹெட்லைட்டோட கவராக இருக்கட்டும், ஃப்ரண்ட் கிரில்லு, ஃப்ரண்ட்டில் வர அந்த கிளாடிங் எல்லாமே வந்து மேட்டில் இருக்கிறத நம்ம கிளாஸியாக மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே கிளாஸி பிளாக்கில் மாற்றிட்டோம். சைட் ஃபெண்டர் கார்னிஷ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே மாதிரி விண்டோ கார்னிஷு, சைடில் பார்த்திங்கன்னா அந்த ரெயின் வைசரு, ரூஃப் ரெயிலு, இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி அலாய்ஸ் எல்லாமே ஒரு டாப் அண்ட் லுக்கு. வெளியிலேருந்து பார்க்குற யாருக்குமே இது பேஸ் மாடல் மாதிரி அந்த ஃபீலே கொடுக்காது. பக்காவாக ஒரு டாப் அண்ட் லுக் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி பேக் சேஃப்டி பம்பர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ரியர் ரிஃப்ளெக்டர் லைட்ஸில் மல்டிபிள் ஆப்ஷனோட இண்டிகேட்டரு, தென் ரிவர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்குற யாருக்குமே இது ஒரு பேஸ் மாடல் ஃபீலே கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி அவுட்ரு எக்ஸ்டீரியர் எல்லாமே பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். அதே மாதிரி வண்டியோட வந்து ஹாலஜன் ஹெட்லைட் எடுத்துட்டோம். ஸோ இது ஜென்ரலாக பவர் இல்லை, இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ செப்பரேட்டாகவே ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். நிறைய விட்டாரா நம்ம பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விட்டாராவோட இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு ஈவன் டாப் எண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ் எடுத்துகிட்டு அசூம் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பேசிக்லேயும் நம்ம லென்ஸ் எடுத்துகிட்டு அசூம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஹாலஜனில் என்ன தான் LED போட்டாலும் பெருசாக த்ரோ இல்லை. அதனால் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அசூம்லேயே லென்ஸு நிறைய ரேஞ்சஸில் வச்சுருக்கோம். சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ், டியூவல் லேசர் ஃபோக்கஸ், LED, லேசர் ஃபோக்கஸ் ப்ரொஜெக்டர் நிறைய வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமரோட நீட் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, லென்த் அண்ட் கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி தரோம். இதே மாதிரி இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா அசூமோட லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இதோட ஃபோக்கஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ லென்த்துங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லோ பீமே பாருங்கள், வெஹிக்கிளோட 2 சைட்லேயும் பாருங்கள் பக்காவாக கவர் ஆகும். அண்ட் லென்த்தும் நல்லாவே கவரேஜ் இருக்கும். இது ஹை பீம். ஸோ பாருங்கள், நல்ல கவரேஜ் அண்டு டெப்த் இருக்கும் லோ பீம் அண்டு ஹை பீம். ஸோ அசூம்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லென்ஸ் வச்சுருக்கோம். கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி கேட்குறாங்களோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய லென்ஸ் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி விட்டாராக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒரு ஃபுல் ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் ஈக்குவலாக பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு பட்ஜெட் ஆடியோ செட்டப்பும் பண்ணி கஸ்டமர் ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துருவீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்டயும் வண்டி இருந்தால் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணித்தரோம். தேங்க்யூ.